शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शकशौनक भीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गराजन वसिष्ठ विभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकलशेखरयोगिवाहान्ने भक्ताङ्घ्रिगैड परकाल यतीन्द्रमिश्रान्ने श्रीमत्पराङ्घ्रिमणिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तिरेः पौत्रमकिल्मिषं पराशरात्मजं वन्दे सुगतातिं तपोनिधिं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. பாகவத விஷயம் முதல் ஸ்லோகத்துக்குள்ளே 14 பேர் பாகவதாள் ரிஷிகள், அடுத்த ஸ்லோகத்துக்குள்ளே 14 பேர் ஆழ்வார் ஆச்சாரியாள் விஷயம், அப்புறம் கிரந்தகர்த்தா வியாசருடைய விஷயம், 5 சந்ததி அந்த ஸ்லோகத்தில் சொல்றோம். சஹஸ்ரநாமத்தில் எடுத்திருந்து எல்லாம் கண்ணனுடைய விஷயமாகினாலே கண்டன் கடலினை நன்னும் மறுபடியீர் எண்ணும் திருநாமம் தின்னம் நாரணமே எப்படி என்ன கண்ணன் விஷயத்து கண்ணனுக்கு வசுதேவசரன் தேவி சொல்லி எத்தனையும் சொல்லி முடித்தோம். 6வது ஸ்கந்தத்துக்குள்ளே 5 விஷயம் இருக்கு. 19 அத்தியாயம். அஜாமிளோபாக்கியானம் என்ன சொல்றது? 3 அத்தியாயம். பகவன் நாமசங்கீர்த்தனத்தாலே மேலே போகலாம், நரக்கத்தை தவிர்க்கலாம் என்ற விஷயத்தை சொல்லி அவனுடைய கதையை சொல்லி 3 சொல்லி தக்ஷ பிரஜாபதி என்கிறவர் முதலே பறந்து சிவனுடைய கண்டுபிடிச்சிருந்தாலே சிவனோட தன்னுடைய யஜ்யத்துக்குள்ளே அவன் பிராணம் விட்டு மறுபடியும் பிரார்த்தித்து அவனுக்கு ஆட்டுத்தலை கொண்டு வைத்து ஒரு மாதிரி இருந்தான். அவனே இப்போ பிராச்சேதஸாக பிறந்தான். அவனுக்கு நாராயண பிரத்யக்ஷமும் மாறுதான். பிராச்சேதஸுக்கு தக்ஷாரக்ஷான்ட்டு சொல்லிட்டு வர அவன் யாருன்னா பிராச்சேதஸ். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு அப்பா நீ பிரவிற்த்தி மார்க்கத்தில் இரு, நிவர்த்தி மார்க்கத்து கை போட வேண்டாம். பிரவிற்த்தி மார்க்கம் என்ன கர்மயோகம், நிவர்த்தி மார்க்கம் என்ன ஞான யோகம். இந்த ஞான யோகத்துக்கே இட்டு பிறந்தவர்கள் சில பேர். நாரதன், நாரத மகரிஷி, அப்புறம் சனக சனந்தாரிகள், இன்னுமா அவன் நேர மேலே போய் நாராயணனை வைத்து பிரபஞ்சத்தையே தூஷீகரித்திருந்தவர்கள். அதுக்கு என்ன பேர்? நிவிற்த்தி மார்க்கம் பேர். பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் கல்யாணம் பண்ணிண்டோ பசங்களை பெற்றுண்டோ அவ 3 ரிணத்தையும் தேவரிண பிதிருண ரிஷிரிணத்தையும் போக்கி ஆழ்வாராச்சாரியாள் பெயரை சொல்லிண்டு அந்த அனுகிரகத்தாலே மேலே போடுவார்கள். அதுக்கு 5 விஷயத்தை சொல்லி என்ன 5 விஷயம் அப்படின்னா அர்த்தபஞ்சகத்தையும் சொல்லி அப்புறம் எல்லாம் 5 ஒன்னு அதில் தர்மார்த்த காம மோட்சம் கைங்கரியங்களோட 5 விஷயத்தையும் புருஷார்த்தமாக சொல்லி உபாயமாக கர்மஜான பக்தி பிரபத்தி ஆச்சாரியாபிமானத்தை சொல்லி இப்படி படிக்கட்டாக போறது விவருத்தி மார்க்கம். நேர மேல போறது ஞான மார்க்கம். சரி, நீரு தக்ஷ பிரஜாபதியே கர்ம மார்க்கத்தில் இருந்தீரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அவரே கல்யாணம் பண்ணி வச்சு பிராச்சேதஸ் பேர் ரீபார்ன் தக்ஷ பிரஜாபதி. அந்த பிராச்சேதசனுக்கு முதல்ல ஒரு 10,000 பேர் இருக்கிறார், பசங்கள் பிள்ளைகள். மேல எல்லாரையும் கொண்டு போய் அந்த நிவர்த்தி தர்மத்தை நாராயண மந்திரத்தை உபதேசிச்சுட்டு இந்த பிரவிற்த்தி மார்க்கத்துக்கே விடலை நாரத மகரிஷி.
அது மனசுக்கு ரொம்ப தொந்தரவு. தட்சனுக்கு அந்த பிராச்சீரசனுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இழப்பமாச்சு. சரி, இன்னொரு 1000 பேர் விஷங்களை பெற்று அவளையும் அவன் நாராயண சரஸுக்கு போய் அங்கேயும் அவளை நாராயணனை நினைச்சுண்டு அவனுக்கு வா பெரியபாவன் மாதிரி நீர்களும் அவ எவ்வளோ அங்கே பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவளும் நிவர்த்தி மார்க்கத்துக்கு மேல போயிட்டு. இதெல்லாம் ரொம்ப கோபம். மூணாந்தரம் வந்தான். வந்தப்போ நீ நின்னெடுத்து நிற்க கூடாது, உனக்கு இதைத்தான் சாபம் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க கோயிச்சுக்காக ததாஸ்து பெரிவா இது அப்படின்னு 4 வரை சுத்தின்னு இருக்கார். அப்புறம் என்ன பண்ணார், பெருமாள் இவருக்கு பிரத்யட்சமாயி அசிக்னி என்ற ஒரு பத்தினியை கொடுத்து அவன் மூலகமாக மறுபடியும் 60 பேர் பெண் விஷயங்கள் பெறுகிறார். எதுக்காக? விபத்து மார்க்கத்துக்குள்ள பிரபஞ்சத்தை பெரிஷ் பண்ணும் என்று ஒரு இருந்தாலே அந்த 60 பேர் விஷயங்களையும் இவர் என்ன பண்றார் அப்படின்னா 10, 27, 13, 2, 2, 2, 4 இப்படி 7 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். யாரு? பிராச்சேதஸ் என்கிறபடியான தக்ஷ பிரஜாபதி 10 பேரு தர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அந்த தர்மனுக்கு பண்ணி கொடுத்துவா 10 பேர் யாரு எல்லாம் பார்த்தான். சந்திரனுக்கு 27 பெண்கள் பண்ணி கொடுத்தான். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி அவளுக்கு தெரியும் 27 நட்சத்திரம் 27 பெண்கள் சந்திர கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 13 பேரை கஷ்யப பிரம்மாவை பண்ணி கொடுத்தார். கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப பிரம்மா, கஷ்யப ரிஷி, கஷ்யப கோத்திரம் எல்லாரும் வந்திருந்த இந்த கஷ்யபத்தான் 13 பேர் கல்யாணம் பண்ணிட்டு அதித்தி, தித்தி, காஷ்டே, அரிஷ்டே, சுரசே, இளா, முனி, குரோதவசே, தாம்ரே, சுரபி, சரமே, திமி 13 பேர். இவர் என்ன பண்ணார், பகவன் நியமனத்தாலே அதித்தியாலே அந்த அதிதா அதை தேஷா அப்படின்னு அதித்தியாலே அது தித்தியின தைத்தியாள் பிறந்தார். அதித்தியின தைத்தியம் இல்லாதவர்கள் யாரவா? தேவதைகள் பிறந்தார். இந்திரநாதிலே பிறந்தது. எல்லா தேவதைகளும் அதித்தியால பிறந்தவர்கள். நாராயணனும் ஆவிதத்திலே பிறந்தவன், வாமனாய் பிறந்தான், இந்திரன் தம்பியாய் பிறந்தான். சோ இந்த அதித்தி வம்சத்தை சொல்லிட்டு போனார். அவருக்கு 12 பேர் சூர்யா துவாதசாதித்யாள் பிறக்கிறார். யார்? இந்த விவஸ்வான் அதித்திக்கு பசங்கள் 12 பேர். யாரு? கஷ்யபன். எப்படி? விவஸ்வான், அரியம, பூஷா, ரஷ்ட்ரா, சவித்ரு, பகா, தாத்ரு, விதாத்ரி, வருணா, மித்ரா, சுக்ரா, உருக்ரா. இவை யாரு? அந்த 12 பேர் துவாதசாதித்யால் ஒரு மாசத்துக்கு ஒத்தத்த அதிபதிகளாகவும் இவா ஆதித்ய சரீரத்துக்குள்ள என் பேர் வருது. பூஷா, கவஸ்திமான் அப்படின்னு சொல்றோம். ஆகையினா தஷ்டா, சவித்ரி, எல்லாம் அதுல என் பேர்கள் எல்லாம் வருது. அப்படின்னு என்ன? இவ யாரு? அதித்திக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவர்கள். ஃபர்ஸ்ட் அதித்தியன்னா தைத்தர் எல்லாதவர்கள், அப்படின்னு தெய்வர்கள் பிறந்தார்கள். சரி, அந்த அதிதிக்குள் விவஸ்வான் என்றவன் சூரியன். விவஸ்வான் மனமே பிராக மதுரிக்ஷாக்கவே பிரபீத்து அப்படின்னு கர்மயோகத்தை விவஸ்வானுக்கு சொன்னேன், அப்புறம் மனுக்கு சொன்னேன், அவன் இக்ஷாக்கு சொன்னான் அப்படின்னு கீதையில் வருது 3வது அத்தியாயத்துல. அந்த மாதிரி அந்த விவஸ்வான் என்றவன் அதிதி பிரதம புத்திரன். அவனையும் சூரியன். அவனுக்கு சம்கே கல்யாணம் பண்ணி ஸ்ராத்த தேவன், மனு, யமயமி என்ற அவளி விஷங்கள் இத்தனை பேர் பிறகுறார். அதே விவஸ்வானுக்கு சாயாதேவி என்ற என்ன பண்ற சனைஷ்சன், சௌவர்ணிமனு, தபத்தி அவரு 3 பேர், 2 பிள்ளைகள் 1 பெண்ணு. தபத்தி நதியும் இருக்கு, அந்த யமுனா நதியும் இருக்கு. யமயமியில யமன் யமதர்மநாயன், யமி இந்த யமுனா நதி. சோ 2வது பையன் அரியவனுக்கு
மாத்திருக்கே என்று ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி மனுஷ ஜாதி இருக்கிறது. நாங்களெல்லாம் மாத்திருக்கை என்னும் பந்திருக்கிறவன். பூலோகத்தில் இருக்கும் மனுஷாலெல்லாம் அரியமா அந்த 2வது பையன் யாருக்கு? அதித்திக்கு. அவள் மாத்திருக்கே என்ன மனுஷ லோகத்து மனுஷ ஜாதி அவள் என்ன பிறந்தது என்றார். பூஷா அந்த ஒரு குழந்தை இல்லை. 4வது துவஷ்டா. அந்த துவஷ்டான்றவன் ரசனை என்ற கல்யாணம் பண்ணி விஸ்வரூபன் அப்படின்னு ஒரு புரோகிதன் பிறந்தான். அவன் மேல பிரகஸ்பதிக்கு ஈக்குவலா இருந்தவன். சரி, இந்த கதை இன்னைக்கு சரி ஸ்டடி பண்றோம் 7வது அத்தியாயத்துக்குள்ள. பைசெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டியாச்சு என்றது முதல் தடவை அறிய வேண்டும். அதுக்கு ஆரம்பமே இந்த கஷ்யப மகரிஷி 13 பேர் தட்சி பிரஜாபதி பசங்கள். அவளுடைய அதித்தி என்னும் சுரர்களும் திதி என்னும் அசுரர்களும் தனுவென்னும் பிரதான தனுவென்னும் 61 புத்திரர்கள் 18 இம்பார்ட்டன்ட் பேர் எல்லாம் சொல்ற. காஷ்டே என்னும் குதிரை கழுதைகளும், அரிஷ்டே என்றவள் என்னும் கந்தர்வர்களும், சுரசே என்றவள் என்னும் யாத்துதானாள் என்றவர்களும், இளை என்றவள் என்னும் விருட்சங்களும், முனி என்றவள் என்னும் அப்சரசுக்களும், குரோதவசே என்றாலே கடிக்க முடியாத சர்ப்பார்களும், தாம்ரே என்றவள் என்னும் அந்த கழுகு அத்தூகிதகா அப்படி என்றான் அதெல்லாம் பறந்து, சுரபி என்றவள் என்னும் எனவே மாடு இதெல்லாம் பறந்து, சரமே என்றவள் என்னும் நாய் புலி பெக்கு அப்படின்னு பூனை, அப்புறம் திமி என்றவள் என்னும் ஜலச்சந்துகள் இத்தனையும் பறந்து. ஸோ சாமான்யமா யாருக்கான கோத்திரம் தெரியலைன்னா கஷ்யப கோத்திரம்னு சொல்லிட்டா எல்லா கோத்திரமும் என்ன அந்த கஷ்யபத்துல எல்லா ஜனங்களும் கஷ்யபமே ஜாஸ்தி பறந்தது. ஆகையினாலே என்ன இது குதிரை கழுதை யாரும் எல்லாம் சக்கரம் பிரபஞ்சத்தில் என்னென்ன ஜீவராசி காண்றதோ அதெல்லாம் கஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு தமாஷிக்கு சொல்றான். கோத்திரம் தெரியாத கஷ்யப கோத்திரம்னு சொல்றது அப்படின்னு. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். இது அதித்தி தித்தி 2 பேர் தான். அந்த அதித்திக்கு 12 பேர் துவாதசாதித்யாள் பிறந்தான். அந்த துவாதசாதித்யாட்களே 4வது துவஷ்டா. அவனுக்கு ரசனேந்திரவுடன் விஸ்வரூபான்னு எடுத்தவரான். விஸ்வரூபன் கதை இப்ப வருது. என்ன வருது அப்படின்னா, இந்த இந்திரனானவன் ராஜ்யம் பண்ணிருக்குச்சு. அவனுக்கு எங்கில்லாத ஒரு ஜம்பம் என்ற அதுக்கு என்ன பேர் இருக்கு, நானே பெரியவன் என்னுடைய அகங்காரம் வந்தது. ஆகிய அவன் என்ன பண்றான்னா, இது நடக்குச்சு, தன்னுடைய சபை நடக்குச்சு, எல்லா ரிஷிகளும் வந்து புகழ் பாடின்றிருக்கா. கந்தர்வா ரிஷிகள் வித்யாதராய் இன்னும் யாரா இருக்காளோ எல்லாரும் போய் பாடின்றிருக்கான். அந்த சமயத்துக்குள்ளே குரு பிரகஸ்பதி ஆட்சியார், பிரகஸ்பதி இவருக்கும் குரு இந்திரனுக்கு. அவர் அப்படி வந்து கட்சி அவரை பார்க்காத ஒரு இருந்துடுறாங்க. அதனால் அவரே அப்படியே போயிடுறாரு. அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை, இது டிஸ்ரெஸ்பெக்ட் மீன்ட்டு அவர் சொல்லலை, அப்படியே போயிடுறாரு. அப்புறம் அவருக்கு ஞானோதயமா இருக்கு. ஐயோ ஆச்சாரியர் வந்திருந்தார், நான் அவரை ஏற உக்காத்தல்ல, அவருக்கு அர்ஜபாத்தியம் கொடுத்து ஒன்றும் கைங்கரியம் பண்ணலையே எப்படி மனசு இன்னும் தேடிட்டு போறான். இவர் எங்க அவுத்துன்னு விடுறார். அவனுக்கு அவடாதப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் அவடாதனாலே சரி யோசனை பண்ணி அப்போ எல்லாரும் ரிஷிகள் இருந்து போய் கேட்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பாரு இந்த துவஷ்டா அந்த 4வது பிரம்ம இருக்கையும் அதித்தி புத்திரம் விஸ்வா அதித்திய 4வது புத்திரம் 12 பேர் ஆதித்யாள்னு அதித்தி என்ற புஸ்தகம் இருக்கானே, அவன் ரொம்ப நன்னா எல்லாம் கழித்துட்டு இருக்கான். அவனை போய் கேளு, சப்ஸ்டிடியூட் பிரகஸ்பத்யாச்சாரியா அப்படின்ட்டு சொல்றான். அவனை கத்தை இப்ப எங்கன்னு வருது. இதில் கேட்கிற யாரு? 7வது அத்தியாயம் ராஜோவாச்சா. யாரு? பரீட்சித் மகாராஜா கேட்கிறார். கஸ்ய ஹேதோ பரித்யக்தா ஆச்சாரியேன ஆத்மனா சுராஹா இதா சக்ஷு பாகவன்னே
சிஷ்யானாம் அக்கிரமம் குரவு. இது எதுக்காக அந்த பிரகஸ்பதி இந்த அவசானம் தான் இந்த ஏன் அவள் வைமனஸ்யம் வந்தது, ஏன் இந்த விஸ்வரூபனை புரோகிதனாய் வச்சிருந்தா, இது ஆதக்ஷ பகவன் சிஷ்யானாம் அக்கிரமம் குரவு. சிஷ்யர்களே இப்படி தார்ட்சத்தோடு இருந்து ஏன் அப்படி இது எனிமிட்டி கட்டின்றான், அது சொல்லும் சுவாமின்னு கொஸ்டின் கேட்கிறான். அதுக்கு ஸ்ரீ சுகவாச்சா சகுபரம்ம உத்தரம் கொடுக்கிறார். இந்திரஸ் திரிபுவனைஸ்வரியம் அதோல்லாங்கிர சத்பதகா மருத்பிர்வசபிருத்ரைஹி ஆதித்தேர் ருபா. இந்திரன் பராண காலத்துக்குள்ளே ஐஸ்வர்ய மரத்தாலே நல்லபடி விட்டு மருத்பிகி மருத்துக்கள், பசுபிகி பசுக்கள், ருத்ரைஹி ருத்ரர்கள், ஆதித்யர்கள், ரிபுஹு நிருபஹா, விஸ்வே தேவைஷ்ச சாத்தியைஷ்ச நாசத்யாபியாம் பரிஷ்கிருதா. எல்லாரையும் பரிசரை பண்ணிண்டு பெரிய மாக்களமாக ஒரு சபை பண்ணிண்டு சித்ததா நல கந்தர்வைஹி முனிபிர் பிரம்மவாதிபிகி, சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், முனிகள், பிரம்மவாதிகள், பிரம்மவித்துக்கள், வித்யாதரர்கள், அப்சரோபிஷ்டா கிண்ணரை பதகோரைஹி, கிண்ணரர்கள், பதங்கங்கள், உரகைஹி பாம்புகள், நிஷேவியமானோ மகவான் ஸ்தூலமானச்ச பாரதா. எல்லாரையும் சேர்த்துண்டு சேவிச்சுண்டு மகவான் அந்த இவன் இந்திரனானவன் ஸ்தூலமான எல்லாரும் புகழ்பாடின்றிருக்கான் பராக்கபடின்னு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான் இந்திரனை. அப்பா நீ தான் இந்திரன் சந்திரன் ராஜேந்திரன் அப்படின்றாள். ராஜா அவன் தேவராஜா. உபகீயமானோ லலிதம் ஆஸ்தானாத்தியாசனாஷ்டிதகா, அவனை பாடின்னு இருக்கா லலிதமாக ஆஸ்தானத்தில் உட்காண்டிருக்கான். பாண்டுரே நாதபத்திரேனா வெள்ளை சத்திரி சந்திரமண்டல சாருணா, சந்திரமண்டலத்தும் போறபடியான ஒரு வைபவம் அந்த சீட்டுக்குள்ளே. யுக்தா யுக்தைஷ்டான்யை பாரமேஷ்டீஹி, அந்நைஹி பாரமேஷ்டைஹி, இன்னும் பரமேஷ்டிப்பட்ட இன்னும் அனைத்து கூட்டிண்டு சாமரம் எதனாதிபிகி, சாமரம் வீசிச்சுண்டு அவரும் எல்லா விதமான இல்லத்துகளெல்லாம் வாய்ந்து ராஜமரியாதையுடன் விராஜமான பௌலோமியா சக்கியார்த்தாசனையாபிருஷம். புலோமே அப்படின்னு ஒருத்தி அவரோட கூட்டிண்டு சயதா பரமாச்சாரியம் தேவானாம் ஆத்மனஷ்சா. அப்போ பரமாச்சாரியனான எல்லாருக்கும் அவர் வந்தார். யாரு? பிரகஸ்பதி. நாபியனந்தர சம்பிராப்தம் நாபியனந்ததா, நமஸ்காரம் பண்ணல. பிரத்யுத்தான் ஆசனாதிபிகி, அவருக்கு ஆசனத்தை கொடுத்து அர்க்கியபாத்தியாச சமர்ப்பிச்சு கௌரவம் பண்ணமாயிருந்தது. வாசஸ்பதி முனிவரம் சுராசர நமஸ்கிருத்தம், சுரர்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிருக்கா. வாசஸ்பதிகள் நமஸ்காரம் பண்றான். அவர் பிரகஸ்பதி வந்தவுடனே நோச்சாலாசனாதிந்திரா, ஆசனம் விட்டு எழுந்திருக்கலையா, அசங்கவே இல்லையா, ஆசனத்துல குறிச்சி மேல உட்காண்டிருந்தான். அந்த சிம்மாத உட்காண்டிருந்தான். பஷ்யன் சுபாகதம், ஆச்சாரியர் வந்து பார்த்தம், சபைக்கு வந்து பார்த்தனும் என்ன பண்ணான், உரமே ஏந்திருக்கவே இல்லை. தத்தோ நிர்கத்திய சகசா கவிராங்கீரச பிரபு, அவன் உடனே ஆங்கீரச பாரஸ்வத்தி பாரத்வாத்ராரிஷே பிரவண பாரத்வாஜ கௌத்திரா அப்படின்ற பரஸ்பதி கௌத்திரம் வாங்கி அந்த ஆங்கீரசனான பாரத்வாஜன் இவர் பருபகஸ்பதி என்ன பண்ணாருன்னா, ஆயோ ஸ்வகிரகம் தூஷ்ணீம் வித்வான் ஸ்ரீம் விக்ரியாம், நேரம் ஆத்துக்கு வந்துடும். ஆத்துக்கே போயிட்டான். என்ன இது பைத்தியக்காரத்தனான், ஒரு கௌரவம் இல்லை. வித்வான் ஸ்ரீமத விக்ரியாம் தரிஹைவ பிரதிபத்தியேந்திரோ குரு ஹேரமாத்மனகா. அப்போ அவனுக்கு புரிஞ்சது, ஐயோ நான் எனக்காரியம் பண்ணிட்டேன், ஆச்சாரியர் அப்படியே போயிட்டாரே, உட்காரவே இல்லையே இங்கே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. ஆயோ தர்ஹேவ பிரதிபத்தியேந்திரோ குரு ஹேரமாவனா, குரு ஹேளனம் பண்ணிவிட்டேன் நானே. கரிஹேயா மாசதர்சி ஸ்வயமாத்மானமாத்மனா, தன்னையே தான் வச்சுக்கிறான். ஐயோ நீ என்ன காரியம் பண்ணிட்டேன், அவருக்கு அபச்சாரப்பட்டேன் அவரிடத்துல அப்படின்னு தன்னாத்மாவை தானே வச்சுக்கிறான்.
கரிஹியா சரசி ஸ்வயமாத்மானமாத்மனா அஹோ பிரமா சாது கிருத்தவயம் அப்ரபுத்தினா, என்ன கெட்ட புத்தியாலே அவரை கௌரவிக்கையிலேயே என்மையே ஐஸ்வர்யமத்தேனா குரு காத்கிருத்தகா, ஐஸ்வர்யமத்தனாயிருந்து குருவை சரசத்தில் சத்காரமே பண்ணலையே கோ கிருத்தேத் பண்டிதோ லக்ஷ்மீம் திருவிஷ்டபதேரப்பி. பிரம்மாவுடையதன் கூட இந்த மாதிரி லக்ஷ்மி யார் காலால் உதைக்கிறா? லக்ஷ்மி ராஜ்யலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி அவரந்துமே வந்திருந்தவருக்கு அஹோ வரமாயாசு கிருதம் வேத புருத்தினா என்மயைஸ்வர்யமதேனா குரு சரசி காத்கிருதகா கோ கிருத்தேத் பண்டிதோ லக்ஷ்மீம் திருவிஷ்டபதேரபி யதாஹம் ஆசுரம்பாவம் நீதோத்ய விபதேஸ்வரகா. இதுக்கு ஆசுரவாய் வந்தவா அவரு போயிட்டார். எம் பாரமேஷ்டியம் திஷணம் ஹரிதிஷ்டன் நகஞ்சனா, நேர் பிரம்மாண்ட போயிடுறான். இப்பதான் இப்படி அவதாரப்பட்டுட்டேன் நானு, இப்படி ஆச்சாரியர் வரல, என்ன பண்றேன்னு போய் கேட்கிறான். பத்து திட்டிரே குரு தர்மந்தே நரம்பிரோகு தேஷாம் குபதே கிருஷ்ணாம் குபதே ஸ்ரீணாம் பரதாம் தமசிச்சிரகா இஷ்டத்யன் வச்சஸ்தேவை மஜ்ஜன் தஷ்மப்ளமாயிமா. குரு இந்த பண்டவனுக்கு மகா பாதகம் காந்திருக்குப்பா. ஏஷ்டத்யு வச்சஸ்தே வச்சஸ்தே வை மஜ்ஜத்யஷ்மஷல்ப்ளவாய்வா அதாகம் அமராச்சாரியம் அகாத திஷணந்திஜம். தேவர்கள் ஆச்சாரிய பரஸ்பதிய நானு பிராமணோத்தவரானவரை பிரசாதீஷ்யே நிஷதா ஷீர்ஷ்ணா தச்சரணம் ஸ்மிருஷன். அவர் திருப்படி தொட்டு நான் இப்படி அவர் சமாதானம் பண்றேன். ஏவம் சிந்தையஸ்தஸ்யா மகோனோ பகவான் கிருகாத் புரஸ்பதிர் கதோ திருஷ்டுமாம் கதி வித்யாத்மாயா. புரஸ்பதிக்கு தெரியாதான் அவர் ஆத்ம மாயை பண்ணிட்டு அவனுக்கு கண்ணு காணாதபடியே இருந்துட்டார். புரஸ்பதிர் கதோ திருஷ்டாம் கதி வித்யாத்மாயா, அவன் ஆத்ம மாயினாலே எங்க வராலும் கிடைக்கவே இல்லை. இவன் குரோர் நாதிகரக்ஷம் ஜான் பரீக்ஷன் பகவான் ஸ்வராட்டு ஜாயன் தியா சுரைர் யுக்தா சர்வநாதராத்மனாக. நினைச்சான், ஐயோ புரஸ்பதி குருவே இல்லாத நான் என்ன பண்ணிஷ்டம் அப்படின்னு. தற்சொத்து வாசரா சர்வம் ஆஸ்தித் ஔஷண சம்மதம் தேவான் பத்தித்யமம் சக்ருஹு துர்மதா ஆரதாயனகா தைர்விசிருஷ்டேஷு பிஸ்தீக்ஷ்ணைः நிபின்னாங்கோரு பாகவகா பிரம்மாணம் சரணம் ஜக்முஹு சுரேந்திரா ரதகந்தராகா. சரி, பிரம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு போய் பிரம்மன்ட்டு போய் கேட்கிறான். இப்படி குரு கோயிச்சுட்டு போயிட்டு இருக்கார், நமக்கு கண்ணுக்கே காண்றது இல்லை, என்ன பண்றது? தாம் ஸ்தராபியத்யதான் வீக்ஷா பகவான் ஆத்மபூரஜகா கிருபையா பரஜா தேவா உவாச்ச பரிசாந்தின்னு. கிருபையாலே அவளுக்கு சமாதானம் பண்ணி பிரம்ம சொல்றான் ஒரு வழி. என்ன சொல்றான்? அது இப்ப சொன்னே பஷ்டா அந்த அதித்தி குமாரனான 4வது குமாரனான அதித்தி 4வது குமாரனான பஷ்டா அவனு புள்ள ஒருத்தர் விஸ்வரூபன் இருக்கான், அவனை போய் பிடிங்கோ, அவன் காரியம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். அது சொல்ற அஹோபன் சுரஷ்ரேஷ்டா ஹபத்ரம்ப கிருதம் மகத்து. நீங்கள் பண்ணினது ரொம்பவும் அமங்கலமான காரியம். பிரம்மிஷ்டம் பிராமணம் தாந்தம் ஐஸ்வர்யான் அபியந்ததா. அவர் பிரம்ம குரு, பிரம்மத்தை இருந்தவர், பிராமணரா இருந்த பிரம்ம அறிந்தவன் பிராமணன். தாந்தஹா அவர் என்ற ஒரு விதமான அகங்காரம் இல்லாதவர். ஐஸ்வர்யான் ஆபியந்தரா, உன்னுடைய ஐஸ்வர்யத்தாலே அவரை நமஸ்காரமே பண்ணலையே நீ. தஸ்யாயம் அனயாசி பரேபியோ பராபவகா, அவருக்கு பராபவம் பண்ண என்று நீ. பிரக்ஷீணேபியஸ்வவைரிபியகா சமிருத்தானாஞ்ச யத்சுராகா பகவன் திஷத்பஷ்யா பிரக்ஷீணான் குரு அதிக்கிரமாத்து. குரு அதிக்கிரமம் பண்ணிருந்தனாலே உனக்கு இனிமேல வரும் க்ஷயமே தவிர விருத்தி இல்லைப்பா. சம்பிரதி உபசிதான் பூயகா காவியம் ஆராத்திய பக்தி தகா. சரி,
இப்ப நீங்கள் பக்தியோட அந்த துவஷ்டாவுடைய விஸ்வநாத விஸ்வரூபனை புரோகிதனா எடுத்துக்கோங்கோ. ஆததீரன் நிலையனம் மமாபிர் குரைவதாக திருவிஷ்டபம் கிம் கணயந்தியபேத்யம் மந்த்ரா பிருகூணாம் மனுஷிக்ஷிதார்த்தாக நவிப்ரகோவிந்தகபீஸ்வராணாம் பவந்த்ய பத்ராணி நரேஸ்வராணாம் தத்விஸ்வரூபம் பஜதாசு விப்ரம் தபஸ்வினம் த்வாஷ்ட்ரமதாத்மவந்தம் சபாஜிதோர்த்தான் சவிதாஸ்யதே வோ எதி க்ஷமிஷ்யத்வமுதாஸ்ய கர்மா. உங்களுக்கு நித்திய நிவித கர்மம் பண்ணி வைக்கிறதுக்கு குரு வேண்டும். அந்த குரு உங்களுக்கு மாட்டின்றில் உங்களுக்கு இல்லை மாட்டின் போயிட்டார். ஆகினாலே இந்த விஸ்வரூபன் என்றவனை போய் கேளுங்கோ. தொஷ்டாவளி அவனுக்கு எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கான், பெரிய புரோகிதனாவான். அப்படி அவனை பிரார்த்திங்கோன்னு சொல்லி இருக்கிறார். யார் அவன்? தொஷ்டா அன்றவனை புத்திரன். சரி. தத்விஸ்வரூபம் பஜதாசு விப்ரம் தபஸ்வினம் துவாஷ்ட்ரமதாத்மவந்தம் சபாச்சிதோர்த்தான் சவிதாஸ்யதேவோ எதி க்ஷமிஷ்யத்வம் உதாஸ்ய கர்மா. க்ஷமிச்சு, ஒருவேளை அவன் க்ஷமிச்சு உங்களை வந்தா கண்டிப்பாவும் வரான், போய் கேளுங்கோ. ஸ்ரீசுகவாச்சா தயேவுமரிதாராஜன்னே பிரம்மணா விகிரஜ்வரா ரிஷன் துவாஷ்டிரமுபத்யா பரிவிரஜ்யைரமப்ருவன்னே. சரி, அவர் சொன்ன மாதிரியே போனான். விகதஜ்வரஹா, அவனுக்கு மனசமாதானமாச்சு. ஜுரம் போயிடுச்சு. ஐயோ, நித்திரை வித்து கிரமா பண்ணி வைக்கிறாள் யாரு? குருவே போய் நான் இந்த மாதிரி அலட்சியம் பண்ணுறேனே. ரிஷன் துவாஷ்டம் உபபிரஜ்யா, அவன் விஸ்வரூபன் பேரு. துவஷ்டுபுத்திரன் துவாஷ்டம். சோ அவன் என்ன பண்ணான்? ரிஷன் துவாஷ்டம் உபசந்தியா பரிஸ்வஜேரம் குருவன்னு தேவர்களெல்லாம் போய் அந்த விஸ்வரூபன் என்று கை கூப்பி கேட்கிறா. வயந்தே அதிதயா பிராப்த ஆசிரமம் பத்ரமஸ்துதே. என்ன வந்தீங்கோ? காமஹா சம்பாத்தியதாம் தாத்தா திருநாம் சமயோசிதகா. கேட்குறைவா தேவா ஊச்சு, தேவர்கள் தான் வந்து கேட்கிற. புத்திராணாம் பரோ தர்மஹா பிதிரு சுஷ்ரூஷணம் சதாம். பிதர்களுக்கு பிதிரு சுஷ்ரூஷ பண்ணது இருக்கு. அது புத்திரவத்தாம் பிரம்மன்னே இவர பிரம்மச்சாரிணாம் பிரம்மச்சரியத்தின் இருக்கி. ஆச்சார்யோ பிரம்மணோ மூர்த்தி பிதாமூர்த்தி பிரஜாபதே. பிரம்மமூர்த்தியான நம்முடைய ஆச்சாரியரானவர் பிரஜாபதியானவர். பிராத்தா முருத்பதேஹே மூர்த்தி மாதா சாட்சாத் கிருதேஸ்தனு. நீ வந்து அரிதிக்கு 4ஆம் இடத்து அஷ்டவண்ணம் பிறந்தவன். தயாயா பகினி மூர்த்தி தர்மஸ்யாத்ம திதி ஸ்வயம் அக்னேரபியாகரோ மூர்த்தி சர்வபூதானி சாத்மனகா. நீர் பிராமணோத்தமராய் இருக்கீர். தபசா அபனயம் ஸ்தாத்தா சந்தேஷம் கத்துவரகசி. நம்முடைய தபஸாலே நமக்கு சந்தேஷம் தர வேண்டும். விரணீமகே தோபாத்தியாயம். தேவரீர் உபாத்தியாக வர்ணிக்கிறோம், இந்த விரணிக்கிறோம். விரணின்னா அப்பாயிண்ட் பண்றோம். தேரி பிரம்மிஷ்டம் பிராமணங்குரம். நேர் பிராமணர் பிரம்மிஷ்டர் குருவானவர். யதாஞ்சசா விஜேஷ்யாமகா சபத்னாம் ஸ்தவ தேஜசா. அவருடைய தேஜஸாலே நீர் வந்து நம்முடைய நித்தியகர்மானுஷ்டானத்தை பண்ணி வைக்கணும். இந்த கிரகியந்தி ஹத்தேஷு எபிஷ்டாங்கிரிய விவாதனம். நாங்கள் விவாதனம் பண்றோம், நீர் வண்ணம் கஷ்டப்பட வேண்டாம். சந்தோபியோன்யத்த நபிரம்மன்னே வயோ ஜேஷ்டஸ்ய ஜேஷ்டிய காரணம். நாங்கள் அவருடைய அவசாரப்பட்டோம், ஆகையினால் அவனுடைய வந்துட்டு இருக்கோம். அவர் நம்ம கண்ணிக்கே கண்டிருந்தில்லை. நீர் நம்ம காரியத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பிரம்மா சொன்ன மாதிரி பிரார்த்திக்கிறார்கள். ரிஷிருவாச்சா அபியர்த்தித சுரகணை பௌரோஹித்தே மகாதபாக ச விஸ்வஸ் ரூபா தானாக பிரசன்ன லக்ஷ்ணையா கிற. அவர் சிரிச்சுண்டு வார்த்தை சொன்னாராம். விஸ்வரூபம் வாச்சா
விகர்ஹிதம் தர்மசீலைः பிரம்மவச்சம் உபவ்யயம் கதம் மத்விதோ நாதா லோகேஷைரபியாசிதம் பிரத்யாख्यास्य தச்சிஷ்யகா சைவ ஸ்வார்த்தமுச்சதே. உம்முடைய புரஸ்பதியானவர் தர்மசீலர், நீர் அவரை அவதாரப்பட்டுங்க அவரிடத்துக்குள்ளே. கதன் மத்யுதோ நாதா, அப்பேற்பட்டவர் இடத்துக்குள்ள நான் எப்படி வந்து நிற்கட்டும். லோகேஷைர் அபியாச்சித்தம், நீங்கள் ராஜா தேவதைகள் லோகேஸ்வரர்கள் அவர்தான் வந்து என்ன கேட்டது என்னக்கா. பிரத்யாக்கியாஸ்திர தட்சிஷ்யகா சைவ ஸ்வார்த்த விச்சதே, நான் அவருடைய சிஷ்யன், இது சார்த்தம் தான் சொல்லணும். அகிஞ்சனானாம் ஹி தனம் சிலோச்சனம் தேனேக நிர்வத்திய சாது சத்கிரியக கதம் விகர்ஹ்யாத் கரோம்யதீஸ்வராக பௌரோதசம் ஹிருஷ்யதியேன துர்மதி. இந்த புரோகித காரியம் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம், நிகிருஷ்டமான காரியம், அது பண்ணக்கூடாது. ததாபின பிரதிப்ரூயாம் குரு விப்ராத்திரங்கிரீதி, நீ நம்ம குருகளன்னு சொல்லி அன்வேஷிச்சிருக்கனாலே நான் ஒரு வார்த்தையை சொல்றது இல்லை. பவதாம் பிரார்த்தனம் சிரமம் பிராணேர் அர்த்தைஷ்ட சாதையே, பிராணத்தாலும் அர்த்தத்தாலும் சாதித்து கொடுப்பேன். ஆல் ரைட், ஐ வில் பிகம் யுவர் குரு until your guru comes. ஸ்ரீ சுகவாச்சா, சுகபிரமன் சொல்றார், தேபிய ஏவம் பிரதிஷ்டுத்யா விஸ்வரூபோ மகாதபாகா பௌரோஹித்யம் விருதச்சக்கரே பரமேண சமாதினா. மனத பௌரோஹிதம் பண்ணார். சுரத்விஜாம் ஸ்ரீயங்குப்தாம் ஔஷனஸ்யா வித்யா ஆத்தியத்யாதான் மகேந்திராய வைஷ்ணவ்யா வித்யா விபூ. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து சுக்கராச்சாரியர் கிடையாது. ஒருவேளை he may be partial towards ராட்சசாஸ் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்ற. யதா குப்த சஹசிராட்சோ ஜிக்யே அசுர செருமூர் விபு தாம் பிராக மகேந்திரா தாம் பிராச மகேந்திராயா விஸ்வரூபதாரதி. அவர் வைஷ்ணவ வித்யைகள் திறந்தார். அவருக்கு நாராயண மந்திரத்தை சொல்றார். முன்னுக்கு ஒரு நாராயண கவச்சம், அந்த நாராயண கவச்சத்தை சொல்லி அவனை மேல உட்காந்து வச்சு அவரை இஷ்டார்த்தம் எல்லாம் புரிகிறார். ஸோ இந்திரனுக்கு நாராயண கவச்ச உபதேசம் நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்க போகிறோம். இது ஸ்ரீமத் பாகவதே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் ஷஷ்டஸ்கந்தே சப்தமோத்தியாய. விஸ்வரூபம் என்னுடையான ஒரு பிரஷ்டனுடைய குமாரனை பிரகஸ்பதி எடுத்துக்கொள்ள வந்து புது பிரகஸ்பதியா பண்ணி வைக்கிறா. அவன் கொஸ்டின், இந்த ராஜா கொஸ்டின் பண்ணினாலே இத்தனையும் ஆன்சர் சொன்னார். நெக்ஸ்ட் நாராயண கவிதம். அஸ்மின் கிரதமாரம்பாம் எரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.